நாடகங்கள் எழுதணுன்ற எண்ணம் உங்களுக்கு தோன்ற காரணம் அமைஞ்சது யார்? விசு, வெங்கட், மௌலி, பாலச்சந்தர் ஒரு லிஸ்ட் பெருசா இருக்குது. ஓ! அருமை. அந்த பீரியட் தான் நானும் நாடகம் எழுத கரெக்ட். ஆரம்பிச்சேன். பட் நான் நாடகம் எழுத ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்னன்னா, மெயினா சினிமா உலகத்துக்கு இன்னைக்கு பல கலைஞர்கள் இன்னைக்கு பெரும்பாலும் தோத்து போறதுக்கு காரணம் நாடகம் இல்லாதது. நாடகத்துல சரியான முறையில பயிற்சி எடுத்துட்டு சினிமாவுக்கு வந்தாங்கன்னா, இவ்வளோ தூரத்துக்கு கதைன்னு ஒண்ணு இல்லாமலும், எது வேணாலும் எடுத்துக்கலாங்கிற மாரியும், நீங்க ஒண்ணும் இல்ல. ரோசாபுரவுக்காரி வந்த உடனே ஆர்.எம். வீரப்பன் ராணுவ வீரனுக்கு அந்த வசனம் எழுதுறதுக்கு பாய். கதைகளாக்க கூப்பிட்டுருந்தேன். அப்புறம் கேட்டாரு, தம்பி ஒரு சினிமா வெற்றி பெற்றதுங்கிறதுக்காக நான் உன்னை தேர்ந்தெடுத்துக்க முடியாது. ம். ரோசாபுரவுக்காரி 100 நாள் ஓடிடுச்சு, ஃபேமஸ் ஆயிட்டுங்கிறது வேற. நீ யார்? என்ன பேக்ரவுண்ட்? ஆ. சார் நான் முதல்ல பச்சி பசல் வாத்தியார். சரி ம். வாத்தியார்னாலே ஏதோ கொஞ்சம் படிச்சிருப்பேன். ம். ஓகே. அத விட முக்கியமா நான் மேஜருக்கு நாடகம் எழுதினேன். ம். நீங்களே அந்த நாடகத்த பார்த்துட்டு, அப்படியா யார் அந்த பையன கூப்பிட்டு பாராட்டிட்டு, ஒரு நாளைக்கு வாங்குனீங்க. அப்புறம் நீங்க அரசியல்லேருந்து மந்திரி ஆயிட்டீங்க. அப்ப மந்திரி, ராணுவ வீரன் அப்போ. கரெக்ட், கரெக்ட். அதனால டச் இல்லாம போச்சு சார். அப்படியா? அப்ப நாடக எழுத்தாளர்ங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உனக்கு இந்த வாய்ப்பே தர்றேன். அடடா! ஏன்னா நாடகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே அந்த நடிகனாகட்டும், எழுத்தாளனாகட்டும் எல்லோருக்குமே ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படை குணம் இருக்கும். நான் ஸ்க்ரீன்ல நாடகத்துல மேஜர் நாடகம் போடும் பொழுது, நான் திரைய சந்தில லேசா விலக்கிட்டு 2 1/2 மணி நேரம் நின்னு எந்த இடத்துக்கு இப்படி வர்றாங்க, எந்த இடத்துக்கு இப்படி போறாங்க, ம். எந்த இடத்துல கை இட்டுறாங்க, எந்த இடத்துல லேசா சிரிக்கிறாங்க, 2 மணி நேரமும் சில்லறை நான் நின்னே பார்ப்பேங்க. அது ஆடியன்ஸ முழுக்க பார்த்தோம்னா தான், அப்ப நீங்க கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்டோட நம்ம ஒர்க் பண்ணணும்னா, படத்துல ஒர்க் பண்ணும்போது ஆடியன்ஸ் ஓ இந்த டயலாக்குக்கு இது ரசிப்பாங்க.